ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டிலையே ரொம்ப ஈஸியான முறையில் நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு தேய்ச்சி கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக வெறும் 2 நிமிஷத்தில் ஷீட் ரெடி பண்ணி எப்படி நல்ல சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை போட்டு எண்ணெயிலேயே லேசாக நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இது நல்லா வதங்கினதும் இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட் கொஞ்சம் பெருசாக துருவி சேர்த்துக்கோங்க. இது கூட பாதி குடமிளகாய் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையில் நறுக்கினது, இது எல்லாம் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே முட்டைக்கோஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 1/2 கப் துருவி சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கியிருக்கோம். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். இதில் உங்களுக்கு விருப்பமான வகையில் நீங்கள் ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். இதில் மீல் மேக்கரை வேக வச்சு நல்லா அரைச்சி சேர்க்கலாம், முட்டை சேர்க்கலாம், சிக்கன் சேர்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஸ்டஃபிங் நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம கலந்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த கப்போட அளவு 180 கிராம் மாவு பிடிக்கும். இப்போ அதே கப்பால் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அதே கப்லேயே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். அரிசி மாவு எடுக்கும்போது தண்ணி இன்னுமே அதிகமாக உங்களுக்கு எடுக்கும். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே கப்பில் மொத்தமாக 2 கப் தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது இதை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்தெடுத்தாச்சு. கரெக்டாக 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ மாவு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக அரிசி மாவு எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் 1 கப் அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாவு தண்ணியாக இருந்தால் தான் ஷீட் நல்லா உங்களுக்கு தின்னாக கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரிங் ரோலுமே நல்ல மொறுமொறுப்பாக வரும். இப்போது நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. சீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு இப்போது பேன் இன்னும் சூடாகலை. கொஞ்சமாக நம்ம எண்ணெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து பேனில் ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை மறுபடியும் அந்த மாவு பாத்திரத்துலேயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வேக வச்சுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் மாவு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு எடுக்க வந்துடும். இப்போ இந்த ஷீட்டை நீங்கள் எடுத்து ஒரு தட்டில் போடும்போது அந்த தட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி மைதா மாவை தூவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷீட் அந்த தட்டில் ஒட்டாமல் இருக்கும். அடுத்தடுத்த ஷீட் நம்ம ரெடி பண்ணி போடும்போதும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ மறுபடியும் அடுத்ததை ஊற்றி எடுத்துக்கலாம். பேன் ஒரு முறை நீங்கள் எண்ணெய் போட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க.
அப்போ தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். ஒரு முறையும் செய்யும்போது இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான் பாருங்கள், நான் எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துட்டேன். நான் எடுத்திருந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஷீட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்க ஷீட்லேருந்து ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஸ்டஃபிங் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மைதா பேஸ்ட்டையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் அப்ளை பண்ணுற மாதிரி லைட்டாக நீங்கள் மைதா மாவை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மடித்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷீட் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் சைடில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம நல்லா மடித்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி அதே மாதிரி மடித்து விடுங்க. இன்னொரு பக்கமும் நம்ம மடித்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே வந்து ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் வந்து கிடச்சிரும். இதில் ஸ்டஃபிங் வந்து இன்னும் கூட நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக மடித்து விடுற பகுதியையும் லைட்டாக நீங்கள் மைதா பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மடித்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது அது வந்து ஓப்பன் ஆகாமல் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரியே நீங்கள் ஒரு ஷீட்டையும் எடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஷீட் நீங்கள் செய்யும் போதே நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா பேப்பர் போல் செஞ்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் வந்து மொறுன்னு வரும். இப்போது நம்ம அடுத்தடுத்த ஷீட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷீட்டையும் எடுத்துகிட்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு லைட்டாக மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா மடித்து விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கிற பகுதியிலையும் லைட்டாக மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி மடித்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் வந்து கிடச்சிரும். இப்போது அவ்வளோதாங்க, நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ரோலாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அதை நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இது உங்களுக்கு போட்ட உடனே நிறம் மாறி வராது. கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகி அதுக்கப்புறம் தான் நிறம் மாறும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், லேசாக இந்த மாதிரி நிறம் மாறும்போது அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலருக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா இது ஃப்ரை ஆகிருச்சு. இது எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும். இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்ல மொறுமொறுப்பாகவே இருக்கும். மேலே உள்ள நல்ல சாஃப்டாக அந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே ஷீட்டை வச்சு நீங்கள் சமோசா கூட இதே மாதிரி செய்யலாம். இப்போது இந்த ரோல் மாதிரியே நம்ம மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக நல்ல மொறுன்னு டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.